விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை கோயம்பேட்டில் விநாயகர் சிலைகள், தோரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் நிலையில் தற்போது கோயம்பேட்டில் இந்த விற்பனை களை கட்டி இருக்கின்றது. ஏராளமான பூஜை பொருட்களை பொதுமக்கள் வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக பல்வேறு வகையான பழங்கள், வாசனை மலர்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை வாங்கி செல்கிறார்கள். இந்த விசேஷத்திற்காகவே சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து சந்தைப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது கம்பு, கரும்பு, சோளம், தேங்காய், பூசணிக்காய், வாழைக்கன்று, அதே போல தென்னங்கீற்று தோரணங்கள் உள்ளிட்ட பலவிதமான பூஜை பொருட்களும் அலங்கார பொருட்களும் கொண்டு வந்து இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு சந்தையிலே எப்போதும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய தினம் 3 மடங்கு 4 மடங்கு கூடுதலான கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாலை முதலே பல இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி செல்வதாக குறிப்பிடுகிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து பல்வேறு விதமான வாசனை பூக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிள்ளையாருக்கு படைப்பதற்காக பல்வேறு விதமான உணவு பொருட்களும் பலவிதமான பழங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போல எருக்கம்பூ மாலை, மாவிலை தோரணங்கள், அருகம்புல் உள்ளிட்ட பிள்ளையாருக்கு விருப்பமான பலவிதமான பூஜை பொருட்களும் கொண்டு வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கி செல்வதை இங்கு கோயம்பேட்டிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பொதுமக்கள் இங்கே வந்து அவர்கள் பேரம் பேசி வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது. பலரும் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பலவிதமான பொருட்களும் இங்கே ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பதனாலே இங்கே குவிந்து வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது. வழக்கமான நாட்களில் விற்கப்படுவதை விட இன்றைய தினம் கூடுதலான விலையில் பொருட்கள் விற்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. உதாரணத்திற்கு ஒரு கட்டு அருகம்புல் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. வழக்கமாக 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு தரப்படக்கூடிய அந்த மலர்கள் என்பது ஒரு சிறிய கவரிலே கட்டி தரப்படும். அது தற்போது 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேங்காய் முதல் வெற்றிலை பாக்கு வரை கூடுதல் விலைக்கு தான் விற்கப்படுகின்றது. வாழை இலை சாதாரணமாக 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இதுபோல பலவிதமான பொருட்களும், கரும்பு ஒரு முழு கரும்பாக இல்லாமல் துண்டு துண்டாக நறுக்கி விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு துண்டு கரும்பே 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் கூட கரும்பினுடைய அந்த தரத்திற்கு ஏற்ப விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதே போல ஒரு கம்பு 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இப்படி பூஜை பொருட்கள், சாமிக்கு படைப்பதற்கான அந்த உணவுப் பொருட்கள் என அனைத்துமே சற்று விலை கூடுதலாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாக, பலரும் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வமாக விநாயகர் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவருக்கு படைக்க வேண்டும், குடும்பத்தோடு சாமி கும்பிட வேண்டும், குடும்பத்தோடு மகிழ்ந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய காரணத்தினாலே பலரும் இங்கே தங்களுடைய பிள்ளைகளோடும், அவர்களுக்கு விடுமுறை என்பதனாலே தங்களுடைய பிள்ளைகளோடும் வந்து வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது. சென்னை கோயம்பேடு மட்டுமில்லாமல் சென்னையினுடைய பல இடங்களிலும் இதே போன்று தற்காலிக சந்தைகள் அமைக்கப்பட்டு அங்கு விற்பனைகள் படுஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மதியம் வரை இந்த விற்பனை நடைபெறும் என்றும், அதே போல பல இடங்களில் விநாயகர் சிலைகள், களிமண்ணால் செய்யப்பட்ட சிறிய வகை விநாயகர் சிலைகளும் விற்பனை வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.